வெட்டரன் ஆக்டர் மனோகர், பழம்பெரும் நடிகர் மனோகர்னு உடனே சாதாரணமா எம்ஜிஆர் படத்துல வில்லனா நடிக்கிறவர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவர் நாடகங்கள்ல பல புதுமைகளை ஏற்படுத்தியவர். நாடக காவலர் அப்படின்னு இலங்கேஸ்வரன் மாதிரியான நாடகங்கள்லாம் நடித்து மேடையிலேயே பல புதிய உத்திகளை கொண்டு வந்தவர் மனோகர், நாடக காவலர். அவர் உலகநாயகன் கமலஹாசனை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கமலஹாசன் இஸ் அ சின்சியர் அண்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். எதிலும் அவர் பர்ஃபெக்ஷன் உள்ளவர். தான் ஏற்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பாத்திரங்களை குறித்து அவர் பெரிய ஆராய்ச்சியை செய்து விடுகிறார். தன்னுடைய ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களையும் வடித்து காட்டும் வல்லமை படைத்தவர். அப்படி ஒரு தனித்திறன் படைத்த அற்புத நடிகர் இந்த சினிமா தொழிலில் அவருக்கு தெரியாதது என்பது நிச்சயம் ஒன்றுமே இல்லை. காரணம், அவர் ஒரு நடிகர், ஃபைட்டர், இப்படி எத்தனையோ அம்சங்களில் அவர் தனித்திறமை உள்ளவர். அவர் சிறந்த பாடி பில்டராகவும் கூட. அவருடன் நான் சங்கர்லால், அலாவுதீன் அற்புத விளக்கம் ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருக்கிறேன். அவர் என்னை போன்ற சீனியர் நடிகர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தருபவர். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். அலாவுதீனும் அற்புத விளக்கம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் கமலுக்கு அப்போது உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் மேக்கப்புடன் செட்டுக்கு நீங்கள் அனுமதித்தால் நான் வீட்டிற்கு போகிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, தயவு செய்து என்னை நீங்கள் தப்பாக எண்ண வேண்டாம் என்று என்னிடம் கூறினார். அவர் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர். பலுவை எப்படி தூக்குவது என்று என்னிடம் கேட்டிருக்கிறார். தன் உடலை பளிச்சென்று சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர் கமலஹாசன். அவரது தந்தை, அவரது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் அறிவேன். காரணம், அவர்களெல்லாம் என்னுடைய நாடகத்தின் ரசிகர்கள். கமலை பற்றி எவரும் எந்த காலத்திலும் குறைபாடாக சொன்னதே கிடையாது என்று நான் அழுத்தம் திருத்தமாக கூறுவேன். அவர் ஏற்கும் பாத்திரத்தில் அவர் அடையப்பா என்னமா ஈடுபாடு கொள்கிறார். அவர் செய்யும் சண்டை காட்சிகளில் கூட வித்தியாசமாக இருக்கும். லான்ச்சிங் பிரமாதமாக இருக்கும். இஸ் ஆக்ஷன் அண்ட் லாஜிக் வில் பி 100% கரெக்ட். பெரிய கதாநாயகர்கள் ஆவதற்கு முன்பு கமல் என் நாடகங்களை பார்த்திருக்கிறார். அவர் TK சகோதரர்கள் நாடகங்களில் நடித்தது எனக்கு தெரியும். தலத்தூர் கண்ணம்மா படத்தில் சிறுவனாக அவரது நடிப்பை பார்த்து நன்றாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் காரியதர்சி என்ற முறையில் போன வருடம் நலிவுற்ற நடிகர்களுக்கு உதவும் வகையில் ரூபாய் 25,000 நிதி உதவி தந்தார். சங்கத்தின் வளர்ச்சிக்கு தன்னுடைய எல்லா உதவியும் எப்போது உண்டு என்று கூறினார். மனோகர் அவர்கள் சொல்றதுல இருந்தே நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஒரு சீனியர் ஆக்டர் மனோகர் இருக்காரு. அவர் இருக்கும் பொழுது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஷூட்டிங்க்கு அவர் சொல்லாம வந்தார்னா அது மரியாதை குறைவா இருக்கும். கமல் பெரிய நடிகர் ஆயிட்டாரு, யாரையும் மதிக்க மாட்டாரு, சீனியர் இருக்கிறப்ப ஷூட்டிங்க்கு வரமாட்டாருன்னு தப்பா பேசுவாங்க. ஸோ அவர் பாருங்க, மேக்கப்போட போய் சார் எனக்கு முடியல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னது. அவருடைய நாடகங்களை அவங்க ஃபேமிலியோட பார்த்துருக்காங்கிறப்ப அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறது கமலுக்கு தெரியும். ஸோ இந்த மரியாதை, மற்ற நடிகர் சங்கத்துல மற்றவர்களுக்கு உதவணுங்கிற எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு கமல் உலக நாயகனா இருக்கார்.